ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படியோ ஒரு வழியாக வீடியோ போட்டாச்சு. நான் போலிங்கில் ஓட் போட சொல்லியிருந்தேன். அதில் போட்டதுலேயே இந்த எஃப்எஃப்க்கு தான் நிறைய ஓட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இனி நம்ம இந்த எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. நானும் வீடியோஸ் டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி டெய்லியும் வரலனாலும் நான் போட ட்ரை பண்ணுறேன்டா. அதே மாதிரி இது சம்மர் டைமு, ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான் ஒரு வழியாகிடுவேன். ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த நியூ எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த எஃப்எஃப்க்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் கிடையாது, அப்படியே கோ வித் ஃப்ளோ மாதிரி போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ரொம்ப பதட்டமாக நின்று எதுனா கேப் வருதா ஆட்டோ வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன ஒரு ஆட்டோ கூட வரமாட்டேங்குது, இப்போ நான் எப்படி அங்கே போய் சேருவேன்? நெட்டு வேறு கிடைக்க மாட்டேங்குது, டவரும் இல்லை, காலும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. முருகா, நான் எப்படி அங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு பதட்டமாக யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தூரத்தில் ஒரு ஆட்டோ வர்றது தெரியுது. அதை பார்த்த உடனே கடவுளே, ஒரு ஆட்டோனா வந்துச்சு, கேட்டு பார்ப்போம், ஆள் எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஆட்டோவை கை போட்டு நிறுத்தி இந்த மாதிரி நீங்கள் போகிற அட்ரஸை சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே ஏறுமான்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆட்டோவில் ஏறிட்டு ஒரு வழியாக எப்படியும் சேர்ந்தாச்சு, அவளை எப்படின்னா போய் பார்த்துருணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறீங்க. இப்போ நீங்கள் போக வேண்டிய லொக்கேஷனுக்கும் இறங்கியாச்சு. ஆட்டோக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் லக்கேஜெலாம் தூக்கிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. ஏன்னா அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு நினைக்கிறீங்க, என்ன இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காளா? வீடு பெருசுன்னு சொன்னால் ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியாதே. கிட்டத்தட்ட ஒரு ஊரே தங்கலாம் போல் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டையே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு உங்கள் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த வீட்டோட டோரை திறந்துட்டு ஒரு பொண்ணு ஃபாஸ்ட்டாக ஓடி வர அவங்கள பார்த்து நீங்கள் அவளை பார்த்தோன்னே ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏ கல்யாண பொண்ணு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர, இன்னும் 3 நாளில் கல்யாணம் வச்சுட்டு இப்படியா ஓடி வர்றது? வயன், நீ வருவேன்னு தான் உனக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஊர் பேர் தெரியாத இடத்துல என்ன கஷ்டப்படுறியோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். உன்னை கால் பண்ண காலே போகல, டவர் கிடைக்கலையா? பின்ன இந்த ஊரில் எப்படி டவர் கிடைக்கும்? ஆட்டோ கூட கிடைக்கல தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆட்டோ பிடிச்சி வந்தேன். இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரத்தில் நானே அழுதுருப்பேன் தெரியுமா? அதான் வந்துட்டல, சிறுவா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ கூட்டியாக இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். இவள் பேர் சோஃபி. இவன் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு இவளை காலேஜில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க. ஆனால் சோஃபி வீட்டில் அவளுக்கு மேரேஜ் பண்ணி ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு தரலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. இதை சோஃபி கிட்ட சொல்லும் போது அவளுக்கும் ஓகேன்ற மாதிரி தோணியிருக்கும். ஸோ அதனால் அவளும் ஓகே சொல்லியிருப்பா. இப்போ அவளுடைய மேரேஜ்க்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அவ்வளோதான் இன்ட்ரோ. இப்போ பேக் டு வீடியோ. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அங்கேருந்து சோஃபியோட அம்மா ஓடி வயன் வந்துட்டியா? நீ வரலையோன்னு நினச்சி நானே இவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்துட்டு எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ ரொம்ப களைப்பாக இருப்பல, உட்காரு, நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் தேவையில்ல, பரவாயில்ல உட்காரு வயன், இது உன் வீடு மாதிரி. இந்த 3 நாள் இல்லைனாலும் நீ எத்தனை நாள் வேணால் இங்கே தங்கிட்டு போகலாம். உன் வீடு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகேன்றீங்க. அவங்களும் உட்காருமா, நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நீங்களும் இந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, சோஃபி, நீ பெரிய வீட்டில் இருக்கேன்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளோ பெரிய வீடா? ஒரு ஊரே தங்கலாம் போல். நான் தான் சொன்னேன்லடி இது பெரிய வீடுன்னு. எங்கள் தாத்தா அப்பயே காட்டினது. இடித்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணால் அதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகும். அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். இப்போயும் இந்த வீடு அவ்வளோ பழசாக இல்லை, நல்லா தானே இருக்குது. அதனால எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கோம். இந்த கல்யாணன்றதுனால கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்கோம். இந்த வீட்டில் மேலாம் கை வைக்காத, செம்மையாக இருக்குது தெரியுமா? மார்னிங் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் இந்த லைட்டிங்கில் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே உங்களுக்குள்ளே அந்த டாக் போயிட்டே இருக்குது. அப்போ சோஃபியோட அம்மாவும் ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. வயன், ஜூஸ் குடிச்சிட்டு நீ எதனா ஒரு ரூமை செலக்ட் பண்ணி போய் ரெஸ்ட் எடுத்துக்கூடா, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பல. கேப் வேறு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்காது. ஆமாம் ஆண்டி, ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த லக்கேஜெல்லாம் வச்சுட்டு. கேபும் கிடைக்கல தான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க, உனக்கு எந்த ரூம் வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணி தூங்கு, இங்கே நிறைய ரூம் இருக்குது, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அங்கே போய் கம்ஃபர்டபுளாக இருன்றாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகேன்றீங்க. இப்போ சோஃபி கிட்ட, சோஃபி,
உன் ரூம் எங்கே இருக்குது, அது பக்கத்துலேயே நான் தங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அச்சோ வயன், என் பக்கத்து ரூம்லலாம் என் கசின் ரிலேட்டிவ்ஸ்னு சூஸ் பண்ணிட்டாங்களே, நீ வேறு எதுனா ரூம் பாரு, என் ரூமுக்கு மேலே கீழே எதனா உனக்கு பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணிக்கோ, கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ரூமெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே அந்த ஜூஸை சிப் பண்ணிக்கிட்டே ஒரு ரூமாக போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணலை. கடைசியாக அந்த வீடோட ஃபைனல் ஃப்ளோருக்கு வந்துட்டு நீங்கள் அப்படி இங்கே எதனா ரூம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த ஃபைனல் ஃப்ளோரில் 2 ரூம் மட்டும் தான் இருக்குது. அதோட காரிடார் செம்ம பெருசாக இருக்குது. அங்கேருந்து அப்படியே நீங்கள் அந்த கிராமத்தோட மொத்த வியூவும் பார்க்குற மாதிரி அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த வியூவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அந்த ஜூஸை சிப் பண்ணிவிட்டு அந்த நேச்சரெல்லாம் அழகாக அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க. ரசிச்சுட்டே கொஞ்சம் அப்படியே லைட்டாக திரும்பி அந்த 2 ரூமையும் பார்க்குறீங்க. அந்த ரூமை பார்த்துட்டு இங்கேருந்து பார்க்க வியூவும் செம்மையாக இருக்குது. ரூமை ஓப்பன் பண்ணி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இங்கே நான் தங்கிடுவோம், அதான் வியூ நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு அதில் இருக்க ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாங்க நல்லா தான் இருக்குது, அழகாக குட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிடும், இங்கேயே தங்கிடலான்னு சொல்லிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாம் தூக்கி உங்கள் ரூமில் போட்டு ரிலாக்ஸ் ஆகி பெட்டில் உட்காடுறீங்க. அப்போ உங்களுக்கு தோணுது, அப்போ பக்கத்து ரூம் எப்படி இருக்கும், அது இதோட நல்லா இருந்துச்சுன்னா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ எழுந்து போய் பக்கத்து ரூம்கிட்ட நிற்கிறீங்க. நீங்கள் நிற்கும் போது அந்த கதவு அடியில் இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக ஹோல் மாதிரி இருக்குமே, அந்த ஹோலில் இருந்து அப்படியே புகை வர்றது உங்களால் பார்க்க முடியுது. என்ன இது, யாரும் இல்லாத ரூமில் இருந்து புகை வருது, ஒருவேளை உள்ள எதுனா தீ பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கலான்னு போகிறீங்க. அப்போ வையன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அது சோஃபி தான். நீங்கள் அவள் கூப்பிட்றது கேட்ட உடனேயும் நம்ம போய் அவளையும் கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம், அதுதான் நல்லது அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. கடன்னு போயிட்டு சோஃபிக்கிட்ட, சோஃபி இந்த மாதிரி மேலே நான் ஒரு ரூம் பார்த்தேன்னா அதுலேருந்து புகையாக வருது, ஒருவேளை தீ எதனா பிடிச்சிருக்குமோ, வாடி போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ அவள் வயன் நில்லடி, அது தீலாம் பிடிக்கல விடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் அப்போது தீ பிடிக்கலையா, அப்போ அங்கே வந்து புகை வருது, அது அப்படி தாண்டி வரும், நீ வந்து மேலே ரூம்லலாம் தங்காத, நீ இந்த 2 ஃப்ளோரில் எதுனா பாரு, மேலே ஃப்ளோருக்கு மட்டும் போகாத அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஏன்டி மேலே தான் நல்லா இருந்துச்சு அங்கே தான் தங்கலான்னு பார்த்தேன், இப்போ எதுக்கு அப்படி சொல்கிறேன், அங்கே எதனா பிரச்சனை இருக்கா என்ன? பிரச்சனை இல்லை, என் அண்ணன் தான் இருக்கான், அவன் கொஞ்சம் பைத்தியம்டி, அங்கெல்லாம் நீ தங்காத, அவன்கிட்டலாம் பார்த்தா கூட பேசாத அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா அண்ணாவை இப்படி சொல்கிறாளே சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்த்து கேட்குறீங்க, ஏன்டி உங்கள் அண்ணாவை அப்படி சொல்கிற, உங்கள் அண்ணாவை பிடிக்காதா என்ன? பிடிக்காதெல்லாம் இல்லை வயன், அவன் பிஹேவியர்லாம் கொஞ்சம் சரியில்லை, நாங்களே வீட்டில் யார்கிட்டையும் அவன்கிட்ட பேச மாட்டோம், அவனே எங்ககிட்ட பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு மேலே இருப்பான், இப்போனா கீழே இறங்கி வருவான், வீட்டில் சாப்பிட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், சும்மானா கெஸ்ட்டு மாதிரி தங்குவான், அவன் பாட்டுக்கு வெளியே போவான், அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். உங்கள் அண்ணா அப்படி இருந்தால் நீ எல்லாம் கேட்க மாட்டியா? எவ்வளோ வயன் கேட்குறது, அவன் காலேஜ் போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான், எப்போ செகண்ட் இயர் போனானோ அப்போத்துலேருந்து இப்படி தான், அவன் பிஹேவியர்ஸ் எதுவுமே சரியில்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரியில்லை, இதெல்லாம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒரு நாள் என்ன தெரியுமா ஆச்சு, அவன் ரூமில் எதனா துணி வாஷ் பண்ண இருக்கான்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனேன், பார்த்தா டேபிளில் எதையோ கொட்டி அதை இன்னேல் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு அது ட்ரக்ஸுன்னு. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப கோவமாக கேட்டேன், என்ன இது என்ன பழக்கம்னு. அவன் போதையில் என்னையே அடிச்சிட்டான் தெரியுமா, அதுலேருந்து நான் அவன்கிட்ட வச்சுக்கிறதே இல்லை. உடனே நான் அப்பாண்ட போய் சொல்லிட்டேன், நான் அவன் நல்லா இருக்கணும், அவன் லைஃப்பில் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நினச்சி சொன்னேன். ஆனால் அது ரொம்ப சண்டையில் முடிஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்பாவை ரொம்ப திட்டி எதிர்த்து பேசிட்டான். அதில் வந்து அப்பாவும், எனக்கு பையனே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான், இனி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்காத, படிப்புக்கு கூட காசு கேட்காதுன்னு அப்பா அவன்கிட்ட சொல்ல, அவனும் நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன்னு கோச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் அவனும் எங்ககிட்ட பேசுகிறதில்ல, நானும் அவன்கிட்ட பேசுகிறதில்ல, அப்பா அம்மாவும் பேச மாட்டாங்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் வேலையை பார்த்துட்ருப்போம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே இதை கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் அப்போ அவளை பார்த்துட்டு, அவர் எதனா ஹாஸ்பிட்டல் எதனா கூட்டிகிட்டு போகலாம்ல, கொஞ்சம் சரினா ஆவார்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு வயன், அவன் பிஹேவியர்லாம் நீ நேரில் பார்த்துருந்தானா இப்படி பேசியிருக்க மாட்டோம் வயன், எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு, எங்கள் அப்பா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு, அந்த மனுஷனே அவனை பார்த்து பயந்து நின்னார் தெரியுமா, அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகி அவனை பார்க்க அவன் வாய்ஸ் எல்லாம் கேட்க அவ்வளோ பயமாக இருந்துச்சு வயன். எங்கள் வீட்டில் 3 பேருமே ரொம்ப பயந்துட்டோம். அதனால தான் அவன் இஷ்டத்துக்கு எப்படின்னா போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அவன் அடித்தான்ல,
இந்த ட்ரக்ஸ் எடுத்ததுனால எங்களை வேறு எதுனா பண்ணிடுவானோன்னு எங்களுக்கு பயமாகவும் இருந்துச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே கேட்டுக்கல வைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியர்ஸோடு சொல்கிறா. நீங்கள் அதை பார்த்துட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு, எனக்கு புரியுது கேட்டதுக்கு சாரி விடு, நீ ஃபீல் பண்ணாதா அப்படி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு சொல்கிறீங்க. பரவாயில்லடி, உனக்கு என்ன இதை பற்றி தெரியும், நீ கேட்டதும் நல்லது தான். அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு. அவன் பேசினா கூட வாட் இஸ் வாட்டுன்னு இருந்துக்கும், ரொம்பலாம் அட்டாச் ஆகிடாத வயன். அவன் கேட்டால் முடிஞ்சால் பேசாமல் கூட வந்துடும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளை அக்தானடா பண்ணியிருப்பீங்க. அவளை அப்படியே பின்னாடியே ரப் பண்ணி கொடுத்துட்டு மேலே நிமிர்ந்து அந்த ஃப்ளோரை பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாரோ ஒரு பர்சன் உங்களை நின்று பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்த உடனே சடனாக அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஒரு வேளை அது அவங்க அண்ணனாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் அக்கை பிரேக் பண்ணிவிட்டு, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு, நானும் மேலே வச்ச லக்கேஜெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே செகண்ட் ஃப்ளோர்லேயே தங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவளும் ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண அவள் ரூமுக்கு போயிடுறா. நீங்களும் அப்படி பயந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக ஏறுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவர் மேலே வர நின்று பார்த்துட்டீங்களே, எங்கடா மேலே தான் இருப்பாரோ சொல்லிட்டு பயந்து ஏறுறீங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த காரிடார் சைடு பார்க்குறீங்க, யாருமே இல்லை. கடன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவா ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. போனால் உங்களுக்கு செம ஷாக்கு. நீங்கள் ரூம் வாசலில் கால் எடுத்து வைக்கலாம் தான் போயிருப்பீங்க, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அப்படியே நின்றுட்டு பார்க்குறீங்க, உள்ளே ஒரு பர்சன் ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் கழிச்சு பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு கோவமாக வருது. நீங்கள் போயிட்டு ஹலோ, இப்படி தான் அடுத்தவங்க பேக்கை மேனஸே இல்லாமல் எடுத்து கழிச்சு பார்ப்பீங்களா, எதுக்குங்க இப்போ என் பேக்கெல்லாம் கை வைக்கிறீங்க சொல்லிட்டு அவர் கையில் இருக்கவங்க திங்ஸ் எல்லாம் அப்படியே பிடிங்கி உங்கள் பேக்லேயே போட்டு கீழே செதறி கிடக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் பேக்லேயே போடுறீங்க. அப்போ அந்த பர்சனும் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மோக் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அந்த புகைனால பயங்கரமாக இருமல் வருது. ஹலோ, இது யாரும் தயவு செஞ்சு வெளியே போகிறீங்களா, எனக்கு இந்த ஸ்மோக்கிங்லாம் ஒத்துக்காது, ப்ளீஸ் கொஞ்சம் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு கோவமாக சொல்கிறீங்க. அதை பார்த்துட்டு அவர் வேணும்னே ஸ்மோக் பண்ணி உங்கள் மூஞ்சிலே அப்படி விடுறாரு. உங்களுக்கு பயங்கரமாக இருமல் வருது. ஹலோ, நான் சொல்லிட்டு தானேங்க இருக்கேன், எதுக்குங்க இப்படி மேனஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுறீங்க, எனக்கு ஸ்மோக் ஒத்துக்காதனால மூச்சு விட முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கோல்டு வாய்ஸில் ஒரு டோன் வருது. அந்த வாய்ஸ் கேட்டோன்னுமே உங்களுக்கு பயங்கர பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே இரும்பிட்டு அந்த ஸ்மோக்கெல்லாம் கை வச்சு கொஞ்சம் விசிறி தள்ளி விடுறீங்க. அதுக்கு ஸ்மோக் பண்ணக்கூடாது, வெளியே போங்க, இது யார் ரூம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லும் போது நின்றுட்டு தான் இருப்பார். நீங்கள் சொல்லி முடிச்ச உடனேயும் உங்கள் ரூமோட பெட்டில் அப்படியே போய் உக்காந்துட்டு அவர் 2 ஹேண்டையும் பின்னாடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவர் ஸ்மோக் மட்டும் வாயில் இருக்குது, கையே யூஸ் பண்ணாமல் அப்படி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அவரை ரொம்ப கோவமாக பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு கால் மேலே கால் போட்டு, யார் நீ, என் வீட்லேயே வந்துட்டு என்னே வெளியே போக சொல்கிற. ஹலோ, இது உங்கள் வீடாக வேணா இருக்கலாம், ஆனால் இது இப்போ என் ரூமில் என்னை கேட்காம வர்றது தப்பு. இது என் ஃப்ரெண்டோட வீடு, நான் அவள் மேரேஜ்க்காக வந்திருக்கேன், நீங்கள் இப்போ போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ அவர் சிரிச்சிட்டே, ஓ அவளோட ஃப்ரெண்டா நீ, அவளுக்கு இவ்வளோ அழகாலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, பார்க்க செம்ம ஸ்ட்ரக்சராக அழகாக ஃபிகராக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஐஸ் உங்கள் செஸ் கிட்ட வருது. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே நினைக்கிறீங்க, நம்ம இங்கேருந்து போகலான்னு தானே வந்தோம், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ அவர் ஏய் இதை விட்டு போகிறவர் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, கரெக்டாக அந்த துணியை தூக்கி உங்கள் மூஞ்சிலே அடிக்கிறாரு. நீங்களும் அது என்னடா துணின்னு எடுத்து பார்த்தா அது உங்களோட இன்னர். பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப அப்படியே கண்ணுலேருந்து டியர்ஸ்லாம் வருது. நீங்கள் எதுவுமே சொல்லலை, உனக்கு ஒரு நாள் இருக்குடா அப்படி சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறீங்க. அப்போ போகிறவங்கள நில்லு அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட எழுந்து நடந்து வராரு. நீங்களும் உங்கள் லக்கேஜ் எல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட வந்துட்டு இந்த ஹலோ வா போ இப்போல்லாம் என்ன கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது, என் பேர் டேன்னு கூப்பிடுவாங்க, நீயும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து டேன்னு மரியாதையாக கூப்பிடு, புரியுதா உனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே மிரட்டுற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் தலையை வேகமாக புரியுது அப்படி சொல்லிட்டு ஆட்டிட்டு இப்போ போ அப்படின்றாரு. வேகமாக அப்படியே ஓடி வந்துடுறீங்க. கீழே ஓடி வந்துட்டு கடவுளே அவங்ககிட்ட பேசவே அவ்வளோ பயமாக இருக்கே. அப்போ சோஃபிக்கு எப்படி இருந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு நிற்கும் போது சோஃபியும் ஒயன் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க, லக்கேஜ் எடுத்துகிட்டு ரூம் தானே வரேன்னு சொன்னேன், அது வரலான்னு தான் வந்தேன், கொஞ்சம் மேலேருந்து இறங்கி வந்தேனா அதான் மூச்சு வாங்குது, என்னடி அதுக்குள்ளே வயசாகிடுச்சா என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். இங்கே போகிறாவளே பார்த்துட்டு இவகிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல, சொன்னால் திரும்பி என்னால் எதனா சண்டை வரும்,
நம்மளே இதை ஹேண்டில் பண்ணிப்போம், ஏன் அவரை பார்த்தா கூட வேலைக்கு போயிடல அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் பின்னாடி போகிறீங்க. இப்போ அவர் ரூமையும் காட்டுறேன், உங்களுக்கு ரூம் ஓகேவாக தான் இருக்குது, நீங்கள் இங்கேயே தங்கிக்கிறேன்டி சொல்கிறீங்க. அவ்வளோ சரி ஓகே, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு துணிலாம் மாற்று, வெட்டிங்க்கு எடுத்த ஜுவல்லரி ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டுறேன், சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுவான்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்களும் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு சோஃபி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ யாரும் உங்களுக்கு பயங்கரமாக கத்துற சவுண்ட் கேட்குது. நீங்களும் பயந்துட்டு யார் அது எப்படி கத்துறத சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது மேலேருந்து சவுண்டு வருது. ஐயோ, என்ன மேலேருந்து சவுண்டு வருது, ஒருவேளை சோஃபிக்கு அவங்க அண்ணாக்கு எதனா சண்டையாக சொல்லிட்டு வேக வேகமாக மேலே ஓடுறீங்க. இப்படி போயிட்டு டேவோட ரூம் முன்னாடி தான் நிற்கிறீங்க. இன்னமும் கத்துற சவுண்ட் பயங்கரமாக கேட்குது, உங்கள் காதே வலிக்குது, அந்த மாதிரி கேட்குது. ஐயோ, உள்ள சோஃபி இருக்காளா, சோஃபின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க, எந்த ஒரு இதுவும் வரல, கத்துற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு அந்த டோரை ஒரே புஷ்ட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆனதுக்கும் அப்படியே அவரோட கத்துறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்குது. அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அந்த ரூமை சுற்றி சோஃபி இருக்காளான்னு சொல்லிட்டு தேடுறீங்க, எங்கேயுமே அவள் இல்லை. நீங்கள் அவளும் இவரும் சண்டை போடுறாரு சொல்லிட்டு தான் பயந்து ஓடி வந்திருப்பீங்க. பார்த்தா அவளே இல்லை. அவள் இல்லைன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு இன்னும் பயமாகுது. ஐயோ, இந்த சைக்கோ கிட்ட தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனே திரும்பி அப்படி சொல்லிட்டு பயந்து முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே நீங்கள் டேவை பார்க்குறீங்க. அவர் ஷர்ட்லெஸ்ஸாக, ஒரு பாடி ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்குது. அவர் ரூமே ரெட் லைட்டில் அப்படியே ஒரு மாதிரி டெரராக இருக்குது பார்க்க. அவர் தலைமுடிலாம் முன்னாடி வந்திருக்கு. அவர் கண்ணெல்லாம் பயங்கரமாக ரெட்டாக இருக்குது. அவர் கோவமாக கையெல்லாம் முறுக்கிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் வாய்ஸே வராமல் அது அது வந்து கத்துற சவுண்ட் கேட்டுச்சா, அதனால தான் அப்படி சொல்லிட்டு அதை முழுசாக சொல்லி கூட முடிக்கல. இங்கே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. நீங்கள் முன்னாடி ஓடி போகும்போது அவர் பின்னாடி அப்படியே வந்து உங்கள் இப்போ அப்படியே அவரோட சேர்த்து பிடிச்சி ரேப் பண்ணிவிட்டு அவர் ரூம் உள்ள தூக்கிட்டு போயிட்டு உங்களை பெட்டில் போடுறாரு. போட்டு அவர் ரூம் கதவை சாத்திட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. பயந்துட்டு அந்த பெட்டு கார்னரில் போய் நின்றுட்டு டே நீங்கள் கற்றுனீங்கன்னா வந்து நான் 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 இனி வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு அப்படியே தேம்பல் வந்து பேசுகிறீங்க. அவர் பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ அழுவுற அப்படி சொல்லிட்டு கோல்டாக கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு எதுனா ஆச்சோ, நீங்கள் சண்டை போடுறீங்களோ சொல்லிட்டு தான் வந்தேன், நான் போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எழுந்து அந்த டோரை திறக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் போகும்போது அவர் அப்படியே பிடிச்சி உங்களை புஷ் பண்ணுறாரு. திரும்ப நீங்கள் அந்த பெட் மேலே போய் ஃபோர்ஸாக விடுறீங்க. விழுந்துட்டு டேவியாக பார்த்தா அப்படியே உங்களை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் எழுந்து உக்காந்துட்டு எதுக்கிட்டே சிரிக்கிறீங்க, நான் போனேன்னு விட்டுருங்க அப்படின்றீங்க. அதுக்கு அவர் போகக்கூடாது, நீ போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னடா திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு தலையிலே அடிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பெஞ்சை அப்படியே தூக்கி மேலே போடலான்னு வராரு. அவ்வளோதான்டா, இதோட இந்த எஃப்எஃபோட எபிசோட் 1 நான் முடிக்கிறேன். ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், ஷார்ட்டில் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது 20 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா கஷ்டம். அதனால தான் நான் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இன்ஸ்டா ஐடியிலே வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.